ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்க, நாங்கள் லேட்டஸ்ட்டாக பாண்டிச்சேரியில் டீப் சீ ஸ்கூபா டைவிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் பாண்டிச்சேரி ஆர்கனைசேஷன் தான். இவங்க பார்த்தா 15 இயர்ஸாக அதை அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்க ஸ்கூபா டைவிங்கை. இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா டைவுமே சேஃபாக பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான். ஸோ பயப்படவே தேவையில்லை. நான் அதுக்கு ஸ்கூபா இங்கே பே பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு தியரி எடுக்க ஆரம்பித்தாங்க. So whenever you use your nose, it's all about exhaling. But don't keep exhaling with your nose just because you can, because you will fog up your mouth. So do breathing in, breathing out with your mouth. Only you need to equalize, or you need to equalize your mouth. அப்புறம் டேங்க்கு கொண்டு போயிட்டு ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி மாட்டிக்கிறது, அந்த கண்ணுக்கு அந்த கண்ணாடி அதெல்லாம் எப்படி போடுறது, என்னெல்லாம் பண்ணாங்க, கடல் கடையில் எப்படி ப்ரீத் பண்ணோம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது, பட் அப்புறம் பழகிருச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் தண்ணிக்கு இருந்ததுக்கப்புறம் பயம் போயிடுச்சு. நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீத் பண்ண ஆரம்பித்தேன். நானும் பயம்லாம் போயிடுச்சு. கீழே அந்த ப்ளூ மாஸ்க் இருக்கு அதுதான். So you guys remember the golden rule of scuba diving? I just told you guys. No. Perfect. Never hold your breath. I'll be testing your. சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மூச்சு அடக்கக்கூடாது, அது லங்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீத் பண்ணாலும் சொல்லி கொடுத்தாங்க. பைட் பண்ணுறீங்களா? பைட் பண்ணுறீங்களா? அந்த இடத்துல டீப் பண்ணுங்க. Wait, please. So let's put this right here. I think it. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது, போக போக ஈஸி ஆயிடுச்சு பண்ணுறது, மூச்சு விட்றது எல்லாமே தனிக்கடியில். Let's give 3, that's what we are already.
press it for support. Then please press it. And as you look. அப்புறம் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீத் பண்ண ஆரம்பித்தேன் தனிக்கடியில். ஈஸியாக இருந்தது ப்ரீத் பண்ணுறது கொஞ்ச நேரம் கழிச்சு. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது. தனி முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டிச்சேரி கடல் நடுவில் ஒரு ஷிப் வந்து கொண்டு போனாங்க. இல்லை அங்கே நான் ஸ்கூ போர்டிங் பண்ணேன். போகிறப்ப போட்டு நிறைய ஸ்நாக்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். தனிக்குள்ளே போகும்போது வேறு ஏதாவது உலகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. வித்தியாசமான உலகம். அதான் மீனுங்க பார்க்குறது சூப்பராக இருந்தது. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து பயப்பட ரொம்ப சேஃபாக பண்ணுறாங்க அவங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக வேலை செய்கிறாங்க எல்லாருமே இங்கே. ஸோ உங்கள் பத்திரமா கடலில் கொண்டு போயிட்டு வேலை கொண்டு வந்துடுவாங்க. வியூவில் பார்த்து நான் பிரமிச்சு போய்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அண்டர் சி அந்த உலகம் வித்தியாச உலகமாக இருந்தது கடல் கடியில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.